த கான்செப்ட் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் எம்பையர் இன் இந்தியா. உலக நாகரிக வரலாறில் உலகம் முழுவதும் பல பேரரசுகள் இருந்ததாக. அது எப்படி பேரரசு, அது கேள்விக்குறி தான். அதெல்லாம் நம்ம அப்பார்ட் ஃப்ரம் தட், இப்போ இந்தியாவில் எப்படி பேரரசுன்ற நிலை எய்தப்பட்டது அப்படின்றதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு என்னுடைய அறிவுக்கு தக்க வகையில் எடுத்துரைக்க விளைகிறேன். த ஃபஸ்ட்டு, பேரரசு அப்படின்றதுக்கு வரையறை என்ன? வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் எம்பையர்? எம்பையர், பேரரசு அப்படின்னா என்ன? டேனிஸ் ஆரம் கேம்பல் அப்படின்ற ஒரு எழுத்தாளர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, an empire as a group or nation that controls other land or people அப்படின்னு சொல்கிறார். அதாவது வலிமை மிக்க ஒரு நாடு சக்தி குறைந்த பல நாடுகளை கட்டுப்படுத்துவது பேரரசு. அவருடைய பார்வையில் அவர் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ சம் ஹிஸ்டோரியன்ஸ் லைக் எரிக் வாக்கர் அப்படின்றவர் என்ன சொல்கிறாருன்னா, த எம்பையர் அப்படின்றது கிரேட் ஹியூமன் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறார். மனிதனுடைய மிகப்பெரிய சாதனையாக அவர் பார்க்கிறார். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், த எம்பையர்ஸ் brought ஸ்டெபிலிட்டி, ரூல் ஆஃப் லா, இண்டஸ்ட்ரியல் அட்வான்ஸ்மெண்ட், இன்ஸ்டிடியூஷனல் டெவலப்மெண்ட் அண்ட் அதர்ஸ் டு தி காலனைஸ்டு ரீஜன்ஸ்னு சொல்கிறார். அவருடைய பார்வையில் எப்படி சொல்கிறாருன்னா, ஒரு வளமான ஒரு பகுதி, திறமையான ஒரு பகுதி, அதை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளை கட்டுப்படுத்தும் பொழுது இதனுடைய வளர்ச்சியும் அந்த பகுதிகளுக்கு சென்று சேரும் அப்படின்றது அவருடைய பார்வையில் பார்க்கப்படுகிறது. த சேம் டைம் ஒரு கருத்து இருக்குது அப்படின்னு சொன்னால் மாற்று கருத்து என்பது கட்டாயம் இருக்கும். ஸோ அந்த வகையில் ஈஜே ஹப்ஸ்பான் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், எம்பையர் பற்றி அவர் சொல்கிறது, மெக்கானிசம் ஆஃப் கேபிட்டலிஸ்ட் எக்ஸ்பான்ஷன் அண்ட் எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது என்னென்னா, ஒரு பகுதி மற்ற பகுதியிலிருந்து ட்ரிபியூட் வாங்கியோ அல்லது பொருளாதாரத்தை சுரண்டி தன்னுடைய நாட்டை, தன்னுடைய பகுதியை வளப்படுத்தி கொள்வது அப்படின்றது அவருடைய கருத்தாக மாறுகிறது. இட்ஸ் அட்மோஸ்ட் என்ன அப்படின்னா மார்க்சியன் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக எட்மன் பர்க் அப்படின்ற ஒரு நபர், அதாவது ஒரு ஸ்டேட்ஸ்மன், பிரிட்டிஷ் ஸ்டேட்ஸ்மன், அவர் என்ன சொல்கிறாருன்னா, an empire is the aggregate of many states under one common head, whether this head be a monarch or a presiding republic. அவர் எதேச்சதிகாரியாக இருக்கலாம் அல்லது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக இருக்கலாம். அவருடைய தலைமையில் பல பகுதிகள், நாடுகளை ஒருங்கிணைத்து ஆட்சி செய்வது பேரரசு அப்படின்னு சொல்லிடுறார். ஸோ திஸ் இஸ் தி கான்செப்ட் ஆஃப் எம்பையர். நம்ம பார்த்தது இட்ஸ் எ மினிமம், கொஞ்சமாக நம்ம சின்ன லெவலில் புரிஞ்சுக்கிறதுக்காக நாம் முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள். ஸோ இந்தியா அப்படின்ற இந்த இடத்துல எம்பையர், அது உலகத்தில் அங்கங்கே எம்பையர் இருக்குது, பேரரசு இருக்குது, ரைட், இருக்கட்டும். நம்மளுடைய நாடு இந்தியா என்ற இந்த நாடு எப்படி தோன்றி வளர்ந்தது அப்படின்றத நம்ம வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் பார்க்குறோம். இட்ஸ் ஹேவிங் எவிடன்ஸ்? நோ. அதெல்லாம் நம்மளுடைய சிந்தனைகளுக்கு உட்பட்ட விஷயம். இதுக்கு போய் ஆதாரம், வரலாற்றுக்கு முந்தைய காலம், எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மனிதன் தோன்றினான். டார்வின் தியரி இருக்கலாம், குரங்கிலிருந்து மனிதன் வந்தான்னு. ஆனால் அந்த டார்வின் தியரிக்கு குரங்கிலிருந்து மனிதன் வந்தான்றதுக்கு எந்த எவிடன்ஸும் கிடையாது. அது அவருடைய கற்பனை, அவருடைய சிந்தனை. கற்பனை என்பதை விட அவருடைய சிந்தனை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது இந்த சமூகம், மக்கள், எப்படியோ மக்கள் தோன்றினார்கள், தோன்றிய மக்கள் சமூகமாக வாழத் தொடங்கினார்கள். அதுதான் நம்ம நாகரிகம் என்ற வகையில் பார்க்குறோம். சமூகமாக
வாழத் தொடங்குறாங்க. இப்போ இந்த சமூகம் என்று வரும் பொழுது நம்மளிடையே உருவாவது அரசு அல்லது தலைமை. ரொம்ப சிம்பிள் லாஜிக் என்ன சொல்கிறோம்? தலைமை. ஸோ ஏ லீடர். இந்த சமூகத்தில் ஒரு தலைமை உருவாக்குகிறது, லீடர். ஸோ அந்த தலைமை, ஏன் தலைமை தேவைப்படுகிறது? தலைமை, ஒய், வாட் இஸ் த ரீசன் ஃபார் லீடர்ஷிப்? ஸோ தலைமை தேவைப்படுகிற சூழல் எப்படி சமூகத்தில் உருவாகுது அப்படின்னு சொன்னால், ஒரு பகுதி இருக்கிறது, அங்கு 10 குடிகள் இருக்கின்றன, வேளாண்மை தோன்றுகிறது. இதெல்லாம் வரலாற்றில் வரக்கூடியது. வேளாண்மை தோன்றுகிறது, வேளாண்மையினுடைய வளர்ச்சி, பகுதி விரிவடைகிறது. அப்போது அந்த வேளாண்மை பயிர்களையும் உற்பத்தி பொருள்களையும் பாதுகாப்பதற்காக தலைமை வருகிறது. அப்போ என்னென்னா திருட்டு வருது. முதல்ல எங்கேயோ ஒரு பக்கம் விளைந்த விளைச்சலை, நெல்மணிகளை திருடி செல்வதற்கு ஒரு கூட்டம் வருகிறது, அதை தடுப்பதற்கு ஒரு கூட்டம் தயாராகிறது. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் லாஜிக். அப்போ இந்த இடத்துல அந்த தடுக்க கூட்டத்தை உருவாக்குவதற்காக தலைமை வருகிறது, லீடர். அந்த 10 பேர்த்தில் ஒருத்தன் வர்றான், எப்பா இன்னைக்கு நைட்டு நான் பாதுகாக்கிறேன். திருடுறவன் சும்மா இருப்பானா? அடுத்து இங்கே நிறைய விளையுது, நான் திருடிட்டு போயே ஆகணும், என் குழந்தை குட்டி பசியோடு கிடக்குது. அவன் 10 பேரை சேர்ந்து வர்றான். இவன் ஒருத்தன் பாதுகாத்து என்ன பண்ண முடியும்? ஸோ இங்கேயும் 10 பேர் உருவாக வேண்டியிருக்கிறது. அந்த 10 பேரை உருவாக்கக்கூடியவன் தலைவனாக மாறுகிறான். ஸோ இந்த தலைமை பண்பு உருவான பிறகு, இந்த தலைமை பண்பை அடிப்படையாக வைத்து மற்ற இதர கண், காது, மூக்கு இதெல்லாம் வருது. அதைத்தான் நம்ம அரசாங்கம்னு சொல்கிறோம். ஸோ 10 பேர் வேலை செய்கிறான். 10 பேர் சும்மா வேலை செய்வானா? இதே வேலையாக செஞ்சுட்டு இருக்கான். அதுக்கு ஒரு தலைவர், அவர் 10 பேர்த்துக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், மற்ற விஷயங்களை பாதுகாக்கணும். அங்கேயே உள்ள சண்டை வருது. தண்ணி எனக்கு விட மாட்டேன்ற, உனக்கு விட மாட்டேன்ற, ஏன் வரப்ப நீ வெட்டிட்ட, ஏன் வாய்க்கால நீ ஆக்குப்பை பண்ணிட்ட, இப்படின்னு சண்டை வருது. இதையெல்லாம் யார் சார் தீர்க்கிறது? அப்போ அதை தீர்க்கிறதுக்கு ஒரு நபரை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். தேர்ந்தெடுக்கிறவனுக்கு இதே வேலையை பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்கும்போது அவன் எப்படி சோறு தின்பா? ஸோ நில உடைமை சமுதாயமாக மாறக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, விளைச்சலில் ஒரு பங்கு எனக்கு கொடுத்துடு, நான் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்றேன். என்ன, எவன் வந்தாலும் பாதுகாப்பு என் பொறுப்பு, அதுக்கு நான் 10 பேர் ரெடி பண்ணுவேன், அந்த 10 பேர்த்துக்கு சாப்பாடு நான் கொடுத்துட்றேன். உனக்கு நீ காலையில் 6 மணியிலிருந்து காலையில் 5 மணியிலிருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் 6 மணி வரைக்கும் நீ விவசாயம் பார்க்குற, அதுக்கப்புறம் நிம்மதியாக போய் தூங்கிடு. அன்னைக்கு நைட்டு பூரா நான் எங்காலும் பார்த்துப்பேன், அதுக்கு நான் ஷிஃப்ட் போட்டு வேலை வாங்கிப்பேன். இப்போ இதுக்கு நீ ஒரு பங்கை கொடுத்துரு, உனக்கு பாதுகாப்பு, நீ நைட்டெல்லாம் கண் முழிக்கவே தேவையில்லை, உன்னுடைய விளைச்சலில் ஒரு பங்கு. வரி என்பது வருகிறது. உள்நாட்டில் வர்ற சண்டை, அந்த பகுதிக்குள்ள குடும்பத்துக்குள்ள வரப்பு தகராறு, அதை தீர்ப்பதற்கு சட்டம் வருகிறது. இதையெல்லாம் கட்டுப்படுத்திய அரசாங்கம் வருகிறது, விச் இஸ் கால்டு சிட்டி ஸ்டேட். அந்தந்த கிராமம், இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய செல்ஃப் சஃபிஷியன்ட் வில்லேஜஸ், தன்னிறைவு பெற்ற கிராமங்கள். அந்த கிராமத்துக்குள்ளேயே எல்லாம் முடிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம். போலீஸ் ஸ்டேஷன் தேவையில்லை, கவர்மெண்ட் தேவையில்லை, எதுவும் தேவையில்லைன்ற மாதிரியான ஒரு சூழல், விச் இஸ் கால்டு ராமராஜ்யா ஆர் காந்தி ராஜ்யம். அப்படி அந்தந்த கிராமங்கள், அந்தந்த பாதுகாப்பு அப்படின்ற கான்செப்ட், இதைத்தான் முதலில் உருவாக்குகிறார்கள். இங்கே அரசாங்கம் வந்து விடுகிறது, சின்ன லெவலில் இருக்குது. இட்ஸ் கால்டு மைக்ரோ லெவல் கவர்மெண்ட். மைக்ரோ லெவல் கவர்மெண்ட், திஸ் இஸ் தி ஆரிஜின். இப்படி தான் தோன்றுகிறது சமுதாயத்தில். தலைமை பண்பு வருகிறது, தலைவர் வர்றார். ஸோ அந்த தலைவர் அந்த மக்களை எல்லாம் பாதுகாக்கிறார். அந்த மக்களை பாதுகாப்பதற்காக உயிரையும் விடுகிறார்கள். அவ்வாறு உயிரை விட்டவர்கள் மதிக்கப்படுகிறார்கள், போற்றப்படுகிறார்கள். அதை தான் நம்ம நடுகள் வழிபாடு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடுறோம். ஸோ எங்களுக்காக இறந்து போன மனுஷன், இந்த மாதிரி மறுபடியும் ஒரு தலைவன் வரணும், எங்களை அமைதியாக வாழ வைத்தவன், எங்களை பாதுகாத்தவன் அடுத்தவனிடமிருந்து, இப்படின்ற ஒரு கான்செப்ட் வருது. இப்போது அடுத்த தலைவன் யார்? அடுத்த தலைவன் இப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. எஸ்டாப்ளிஷ் ஆன இடத்துல நான் ராஜ்யம் பண்ணுறது எனக்கு ஈஸி. அடுத்த தலைவன் யார்?
இங்கு அதிகாரம் என்பது வருகிறது. 10 பேர் விவசாயம் பார்க்குறாங்க. ஆனால் 10 பேர் விவசாயம் பார்த்தாலும் ஒருத்தர் மட்டும் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு விரும்புகிறாங்க. காரணம் ஏன் அப்படின்னு சொன்னால், அவனிடம் அதிகாரம் இருக்க, 10 பேரை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. ஸோ இந்த அதிகாரத்திற்காக மோதல் வருகிறது. அந்த மோதலில் வெற்றி பெறுபவன் வல்லமை படைத்தவன், திறமை படைத்தவன் அடுத்த தலைவனாக மாறுகிறான். ஸோ அதுவும் பிரச்சனை. நமக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு சாகணுமா? நம்மளில் ஒருத்தரை எலெக்ட் பண்ணுவோம். இட்ஸ் கால்டு டெமோக்ரஸி. அதுவும் வருகிறது. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இதெல்லாம் தானாக தோன்றி வரக்கூடிய சமூகமாக நம்ம பார்க்குற சமூகத்தில் தோன்றி வருது. இப்போ இதெல்லாம் சின்ன சின்ன பகுதிகள் அங்கங்கே இருக்குது. வளர்ச்சி அடைகிறது, பிரச்சனைகள் அதிகரிக்கிறது. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அதிகரிக்க அதிகரிக்க பிரச்சனைகளும் அதிகரிக்கும் என்பது உண்மை. அப்போ இந்த பிரச்சனைகள் அதிகரிக்கும் பொழுது என்னாவது அப்படின்னு சொன்னால், நிலப்பரப்பை அடிப்படையாக கொண்டு அரசுகள் தோன்றுகின்றன. தட்ஸ் கால்டு க்ரௌன் ஆர் கிங்டம். எப்படின்னா நீங்கள் வச்சுக்கிடலாம். இப்போ இது கிட்டத்தட்ட அது எத்தனாயிரம் வருஷம் நல்லா சொல்ல முடியல. நான் ரொம்ப வேகமாக நம்ம கடந்து வர்றோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இந்த பிட்வீனில் இந்த க்ரௌன் அப்படின்றது எப்படி ஐயா சொன்னார், க்ரௌன் மகுடம். அது மகுடமாக இருக்கலாம், செங்கோலாக இருக்கலாம், அல்லது கையில் நம்ம சூரிய வம்சத்தில் போடக்கூடிய வளையமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ராஜ்யம், அந்த ஆளுமை, அந்த ஆளுமைக்கு ஒரு அங்கீகாரமாக, அடையாளமாக அப்பொருள்கள் மாற்றப்படுகின்றன. அதை அவர் அடுத்து யார் கொடுக்குறாரோ அவர் தலைவராகிடுவார். ஸோ சண்டையே கிடையாது. ஐயா இருக்கார், ஆட்சி பண்ண முடிகிற சமயத்தில் எப்பா எனக்கு அடுத்து அவன் தான்ப்பா நல்லவன், அது என் பையனாக இருக்கலாம் அல்லது வேறு யாரோ ஒருத்தராக இருக்கலாம், அவர்கிட்ட அந்த மகுடத்தையோ எதையோ கொடுத்துட்டு அவர் வந்துடுறார். ஸோ இப்படி வரும் பொழுது அந்த பெரிய ஒரு நிலப்பரப்பு, காமன் ஏரியா, அதுக்குள்ளே அந்த கிங்டம் அரசாங்கமானது தோன்றும். அரசு, மன்னராட்சி முறை அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். கிங்டம் அப்படின்றது வருகிறது, அரசு. ஸோ விச் இஸ் கால்டு ரீஜன். இப்போ இந்த நிலப்பரப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு மொழி பேசக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு பாரம்பரியத்தை கொண்டவர்களாக இருக்கலாம். இதுக்குள்ளே அது அடங்கியிருக்கு. இப்படிப்பட்ட நிலை, இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க, வரலாற்று காலத்துக்கு நம்ம வர்றோம். குறிப்பாக அதுக்கு முன்னாடி ஐயா சொன்னாங்க, நம்ம சிம்பிளாக எல்லாம் மித்துன்னு நம்ம சொல்லிட்டு போயிடுவோம். மித்து ஏங்க தொடர்ந்து வருதுன்னு கேட்டால் நம்மளால் சொல்ல முடியறதில்ல. அதில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாபாரதம். மகாபாரத காலகட்டத்தில் இந்த நாட்டில் குரு ராஷ்டிரத்தில் பிரச்சனை உருவாகுகிறது. குரு ராஷ்டிரத்தில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனையில் இரு அணிகள் தோன்றுகின்றன. அங்கு வரக்கூடிய அந்த கதையில் வரக்கூடிய நமக்கு தேவையான ஒரு விஷயம் என்னவென்றால் 52 நாடுகள். மகாபாரதத்தில் குறிப்பிடப்படக்கூடிய விஷயம், ஆப்கானிஸ்தானில் இன்றைய ஆப்கானிஸ்தானில் இருந்து இன்றைய கன்னியாகுமரி வரையிலான இந்த பகுதிகளில் 52 நாடுகள் இருந்ததாக குறிப்பிடப்படுகின்றன. இந்த 52 நாடுகளும் அந்த இருதரப்பு பாண்டவர்கள் கௌரவர்கள் தரப்பிலே சேருகின்றன, கூட்டணி அமைக்கின்றன. இதை தான் நம்ம பார்க்குறோம். அப்போ 52 நாடுகள் இங்கு பேரரசு இல்லை, இறையாண்மை பெற்ற நாடுகளாக வாழ்ந்திருக்கின்றன. அதைத்தான் பரதகண்டம்னு சொல்கிறாங்க. கேண்டினென்ட்ன்ற வார்த்தையை ஏன் பயன்படுத்துகிறாங்கன்னா, அதைத்தான் நம்ம ஐயா சொல்லும் பொழுது சொன்னார், இத்தனை ஸ்கொயர் ஃபீட், இத்தனை சதுரடி, இத்தனை மைல் சதுரடியை நம்ம வச்சுருக்கோமே அப்படின்னு. எங்கேருந்து எங்கே வருது? சிம்பிளாக நம்ம மித்துன்னு சொல்லிட்டு போயிட்டோம். அதுக்கு இன்றைக்கி கூட என்னால் உதாரணம் சொல்ல முடியும். யூனிஃபிகேஷன், ஒற்றுமை, ஏதோ ஒரு வகையில் ஒற்றுமை. இப்போது 52 நாடு இருந்தது, மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா? ஒரு நாட்டில் இருந்து ஒரு நாட்டுக்கு போகிறக்க, இங்கிருந்து இப்போ சங்க காலத்து சொல்லக்கூடிய இந்த அன்னைக்கு பாண்டிய நாடு இருந்ததுன்னே வச்சுங்களேன், சேர நாடு, சோழ நாடு, எவனோ இருந்தா இங்கே இருந்து ஆப்கானிஸ்தான் போகிறதுக்கு 52 நாடுகளை தாண்டி, இது ஸ்டார்டிங், அது 52, இடையில 50 நாடு தாண்டி போனானே, என்ன விசா பாஸ்போர்ட் எல்லாம் வச்சுருந்தானா? எப்படி போக முடிந்தது? ஸோ வி ஹேவிங் சம் யூனிஃபிகேஷன். ஏதோ ஒன்று இருக்குது, நமக்கு தொடர்புன்றது ஒன்று இருக்குது.
அதை தான் இன்றைக்கி சிம்பிளாக சொல்லிட்டாங்க. இங்கே இருக்கிறவன் எப்படியாவது காசிக்கு போகணும், அங்கே இருக்கிறவன் எப்படியாவது ராமேஸ்வரம் வரணும். ஸோ ஏதோ ஒரு ரீசன் இருக்கு. ஐயா சிவன் அங்கே இல்லையா? சிவலிங்கம் அங்கேயும் தானே இருக்குது. இங்கே விட அதிகமான மானசரோவர் அங்கே தான் இருக்குது. ஏன் அங்கேருந்து இங்கே வர்றா? எப்படியாவது வரணும். ஏதோ ஒரு யூனிஃபிகேஷன் என்றோ ஒன்று உருவாகி இருக்கிறது. இன்றைக்கி மகாபாரத காலம் என்பது கலியுகம் தோன்றுவதற்கு முன். இன்றைக்கி கலியுகம் 5200 வருஷம் அட்மோஸ்ட் அப்ராக்சிமேட்டு. இப்போ நமக்கு கரெக்டாக சொல்லணுன்னு காலண்டரை போய் பார்த்தேன், டெய்லி காலண்டரில். அதில் கலியுகத்தையே தூக்கிட்டான். ஆனால் நான் 10வது அதாவது டிகிரி எல்லாம் படித்த காலகட்டத்தில் கலியுகம் இருக்கும். டெய்லி காலண்டரில் நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி நான் பார்த்த காலண்டரில் எங்கள் வீட்டில் இருக்கிற காலண்டர் கலியுகம் இல்லை. அது அதாவது இன்றைக்கி நான் பார்த்தது சில ஐயா சொல்கிறார். பட் சம் பீப்புள் இது எதுக்குன்னு ஒமிட் பண்ணிட்டான். சில பேர் ஏதாவது போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கலியுகம் அப்படின்றத நம்ம 5000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ மகாபாரதம் இன்றைக்கி வரலாற்று அறிஞர்கள் ஐயாவுக்கு தெரியும், ஐயா இருக்காங்க. சோர்ஸ் அது இலக்கியமாக இருக்கலாம், வாய்மொழியாக பரவக்கூடிய இலக்கியமாக, கரு ஒன்று தான் இருக்கணும். இப்போது நாங்கள் ஒரு அமைப்பில் இருக்கும்போது ஒரு சின்ன விளையாட்டு விளையாடுவோம். ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொல்லுவார், திரும்ப அவர்கிட்டே 10 பேர்த்திட்ட சொல்லி அந்த விஷயம் வரும். அந்த செகண்டில் இவர் சொன்ன கரு தான் இருக்கும், இவர் சொன்ன எந்த வார்த்தையும் இருக்காது. இவர் என்ன விஷயம் சொன்னாரோ அந்த விஷயம் இருக்கும், ஆனால் இவர் சொன்ன வார்த்தைகள் எதுவுமே இருக்காது, மாறி போயிடும். ஸோ ஹவவர் நம்ம இல்லைங்க அவன் சேர்த்துக்கிட்டான், இவன் எது எப்படி இருந்தாலும் மகாபாரதத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் உடைய அடிப்படை இன்று வரையிலையும் நம்ம பார்க்கணும். அப்போ 5000 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கு ராஜ்யங்கள் இருந்திருக்கின்றன. ஸோ தென் வி கேம் டு ஹிஸ்டாரிக்கல் பீரியட், வரலாற்று காலம். ஸோ இந்தியாவை பொறுத்தவரையில் விடி மகாஜன், ஆர்சி மஜம்தார், ஸ்மித், இப்படி வரலாற்று அறிஞர்கள் எழுதிய புத்தகங்கள் அடிப்படையில் வரலாற்று காலத்திற்கு நம்ம வரும் பொழுது நமக்கு ஜனப்பதங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் நம்ம இந்த மகாபாரதத்துக்கு முன்னாடி சொன்ன கிங்டம். ஜனப்பதங்கள் சின்ன சின்ன அரசுகள், ஒரு பகுதி நிலம் சார்ந்த அரசுகள் இருந்திருக்கு. அது எத்தனைன்னு இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ 52 இருந்திருக்கு. அதுக்கு அடுத்து வரலாற்று காலத்தில் அது எத்தனை இருந்துன்னு தெரியல. அதுக்கு அடுத்த லெவல் கண்டுபிடிச்சிட்டாங்க. 16 மகா ஜனபதங்கள், 16 மகா ஜனபதாஸ். அதாவது 2-3 ஜனபதங்கள் சேர்ந்த ஒரு பகுதி அடுத்த லெவலுக்கு போகிறாங்க. அது இருந்ததாக நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் அனைவரும் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த 16 மகா ஜனபதங்கள் எங்கிருந்து எங்கே வரைக்கும் வருது அப்படின்னு சொன்னால், ஃப்ரம் ஆப்கானிஸ்தான் டு இந்தியன் ஓஷன், இந்திய பெருங்கடல் வரையிலான பகுதிகளில் குறிப்பிடுறாங்க. ஸோ இதற்கான காலகட்டம் சிம்பிளாக சொல்லிட்டாங்க, சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு பிற்பாடான காலகட்டம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சிந்து சமவெளி நாகரிகம், ஐயா ஆர்கியாலஜியில் புகழ்பெற்றவர்கள் 2 பேருமே நமக்கு 1500 வருஷத்துக்கு, அதாவது கிமு 1500 வருஷத்துக்கு முன்னாடி சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்கிறாங்க. 3000 வருஷம் சொல்கிறாங்க. அதெல்லாம் டிஃப்ரெண்ட் வியூஸ் நம்ம போயிட்டுருக்கு. அதில் மிக முக்கியமான இந்தியர் ஆர்டி பானர்ஜி. அவர் தான் அந்த மார்டிமல் வேலர், அவங்க அலெக்சாண்டர் கனிவா, அந்த ஐரோப்பியர்களெல்லாம் இங்கே ஆர்கியாலஜியில் இங்கேயும் நாகரிகம், பழமையான நாகரிகம் இருந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கிற காலத்தில் மிக முக்கியமான நபர் நம்மளால இருந்திருக்கார் ஆர்டி பானர்ஜி. அவருக்கு முக்கியத்துவம் இல்லை. ஸோ அவருடைய கருத்துக்கள் எல்லாம் அப்படியே மறைக்கப்படும். திரும்ப கொஞ்சம் காலத்தில் ஏற்றுப்பாங்க, அப்புறம் அப்படிம்பாங்க. ஒவ்வொருத்தரும் வரும்போது ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாங்க. பட் ஹவவர் நம்மளுடைய இந்த ஆர்கியூமெண்ட் இதில் வரும்போது, இந்த வாதம் என்று வரும் பொழுது டெவலப் ஆகி இப்படி தான் வந்திருக்கணும் அப்படின்றத நம்ம அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியிருக்கு. ஸோ மகா ஜனபதங்கள், இந்த மகா ஜனபதங்களில் மிக முக்கியமானதாக நாம் இன்று பேசுவது மகதம். ஐயா சொன்னார். ஏன் நம்ம மகதத்தை குறிப்பிடுறோம் அப்படின்னு சொன்னால், இந்த 16 மகா ஜனபதங்களில் மகதம் வலிமை பெற்றதாக உருவாகுகிறது.
த ரைஸ் ஆஃப் மகதா அப்படின்னு ஆங்கிலத்தில் நம்ம இந்தியன் ஹிஸ்டரியில் சொல்லுவாங்க, மகதத்தின் எழுச்சி. ஸோ மகதம் எழுச்சி பெறுகிறது. ஸோ மகதம் எழுச்சி பெற்ற அந்த வரலாற்று காலத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு 5 விதமான வம்சங்கள், டைனாஸ்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், வம்சாவளி. அதுக்கு முன்னாடியெல்லாம் நமக்கு தெரியறதில்ல. அதுக்கு மேலே நம்ம சொன்னாக்கா மித்துன்னு சொல்லிட்டு ஒமிட் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் இந்த வரலாற்று காலத்தில் 5 வம்சாவளி என்ன அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் அவருடைய தொடர்ச்சியாக வரக்கூடிய அரசர்கள், டைனாஸ்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் தான் இன்றைக்கி மாடர்னில் நிறையா நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எங்கே பார்த்தாலும் டைனாஸ்டிஸ் இருக்கும். அது ஒவ்வொரு அரசுக்கும் உட்பட்டதாக மாறுகிறது. ஸோ அந்த வகையில் இந்த மகதத்தினுடைய எழுச்சிக்கு காரணமாக இருந்தது பிரகத்ரதா வம்சம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பிரகத்ரதா டைனாஸ்டி தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக ஹரியங்கா, சிசுநாகா, நந்தா கான்ட்ரிபியூஷன்ஸ். மகதத்தினுடைய ஒரு வம்சம் மட்டுமே மகதத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலை. ஸோ மகதம் டைரக்ட் எம்பையராக மாறல. எடுத்த உடனே ஒரு சமூகம் வந்த உடனே எம்பையராக மாற கிடையாது. 4 வம்சாவளியினர், ஒவ்வொரு வம்சத்துலேயும் 10 பேர் 15 பேர் அரசர்கள் இருந்திருக்காங்க, புகழ்பெற்ற அரசர்கள். ஸோ இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, அடிப்படை என்ன, ஒரு 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 சமூகம் வளர்ச்சி அடைய வேண்டுமானா அது டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் இருக்கும். ஒரு டைமென்ஷனில் நம்ம மிலிட்ரியை மட்டும் வச்சுருந்தா வளர்ச்சி பெற்றதாக சொல்ல முடியுமானா முடியாது. அசிரியன் சொன்னார், மிலிட்ரியை மட்டுமே நம்பினவன் எவ்வளோ காலம் வாழ முடிஞ்சிச்சு? நத்திங். கேப்சர் பண்ணியா, சுமேரியனை கேப்சர் பண்ணியா, பாபிலோனியனை கேப்சர் பண்ணியா வித் ஷார்ட் பீரியட். காரணம் ஏன் அப்படின்னு சொன்னால், தே டிடன்ட் கான்சன்ட்ரேட் எக்கானமி. பொருளாதாரத்தை விட்டியா, சும்மா போய் அடித்து பிடிங்கிட்டு வந்தால் மட்டும் எங்கேருந்து உற்பத்தி இருக்கும்? ஸோ தே நெவர் சர்வைவ். அப்போது இங்கே ஒரு செக்டாரில் மட்டும் வளர்ச்சி இல்லை, ஒட்டுமொத்தமாக அது அரசு நிர்வாகமாக இருக்கலாம். அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு, நிர்வாகம், அரசு நிர்வாகம், இராணுவம், பொருளாதாரம், வர்த்தகம், சட்டம் ஒழுங்கு, இப்படி அனைத்திலும் அவர்களுடைய இந்த 4 வம்சாவளியினுடைய பங்களிப்பை நம்ம பார்க்கிறோம். ஸோ இதனுடைய அடுத்த கட்டம் தான் மௌரியர்களுடைய வருகை. ஸோ ஏன் மௌரியர்களுடைய வருகை? மௌரியர்கள் ஏன் கொஞ்சம் வித்தியாசமாக போகிறான்? அதெல்லாம் அவனுடைய மகாஜனபதத்தை தான் டெவலப் பண்ணான். அந்த மகாஜனபதமே ஒரு பேரரசுக்கு இணையான பகுதியாக ஐயா குறிப்பிட்டார். அப்போது இந்த மகதம் அடுத்த லெவல் எப்படி போகுது அப்படின்னு சொன்னால், இந்த 16 மகாஜனபதங்களையும் கட்டுப்படுத்த வேண்டிய நிலைமை வருகிறது. அதுக்குத்தான் ரீசன் நம்ம என்ன சொல்கிறாங்க, அலெக்சாண்டருடைய படையெடுப்பை முன்வைக்கிறார்கள். ஸோ அப்போது அலெக்சாண்டருடைய படையெடுப்பில் போரஸ் வீழ்ச்சிக்கு பிறகு இங்கு ஒரு புதிய சிந்தனை தோன்றுகிறது. இந்த மகதம் கட்டமைத்ததை பரந்த அளவில் கொண்டு வர வேண்டும். மகதத்திற்கு மட்டும் கட்டமைத்ததை அவன் சிந்துவை தாண்டி உள்ள வந்துட்டான். அடுத்து எவன் வருவான்னு தெரியாது. இன்னும் சொல்ல போனாக்கா பர்சியனில் டேரியஸ், சைரஸ், டேரியஸ் இவங்கெல்லாம் சிந்து ஆப்கானிஸ்தானெல்லாம் கேப்சர் பண்ணுறாங்க. ஆனால் சிந்துவை கடந்த பிறகு, அலெக்சாண்டர் சிந்துவை அறிந்த பிறகு, அது வரைக்கும் தான் உலகம் நினச்சவன், இந்தட்ட ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு இனி எவன் வேணாலும் இங்கே வரலாம், இங்கு ஒரு பாதுகாப்பை நிலைநிறுத்த வேண்டுமானால் நம்மளுடைய இராணுவ பலம் அதிகரிக்க வேண்டும். இப்போ இருக்கிற லெவல், இப்போ நான் ஒரு பகுதி இருக்குது, ஒரு ஊர் இருக்குது, மாம்பழம் இருக்குது, மாம்பழத்துக்கு 25 போலீஸ்காரன் போதும் அப்படின்னு சொன்னால் 25 போலீஸ்காரன் போதும். 25 பேர் போலீஸ்காரங்களை வச்சுருந்தா செலவு பண்ண முடியும். இங்கே வர்ற வருமானத்தில், டேக்ஸ் கலெக்ஷனில் 150 பேர் வச்சுக்க முடியுமா? மக்கள் டேக்ஸ் கட்ட முடியுமா? முடியாது. அப்போ என்ன செய்கிறாங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய சைதாப்பேட்டை, அசோக் நகர் எல்லாத்தையும் சேர்றான்னு சொல்கிறான். ஸோ தென் இந்த கம்பைல்டு எல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டிய கட்டாயம் வருகிறது. அந்த கட்டாயம் சாணக்கியர் உருவிலே தோன்றுகிறது. சந்திரகுப்த மௌரியரை உருவாக்குகிறார். மகதம் தன்னுடைய அடுத்த பயணத்தை தொடங்குகிறது.
இதைத்தான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் எம்பையர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த எம்பையர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போது திரும்பவும் 2 ஆர்குமெண்ட். ஹூ இஸ் எம்பரர்? எம்பையர் ரைட்டு. ஹூ இஸ் எம்பரர்? சந்திரகுப்த மௌரியரா அசோகரா? இந்த கொஸ்டின் மார்க் வந்துடுது. அப்போ வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க எம்பையர் வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் எம்பரர், பட் த கிரேட்ன்றதை ஒன்று கொடுத்துடலான்ட்டாங்க அசோகருக்கு. அவ்வளோதான். அலெக்சாண்டர் த கிரேட், அசோகர் த கிரேட், முடிஞ்சு போச்சு. சிம்பிள். முடிச்சிட்டாங்க. அப்போ எங்கே உருவாகுது அப்படின்னு சொன்னால் மகதத்தை தாண்டிய வெற்றியை சந்திரகுப்த மௌரியர் என்று பெற்றாரோ அன்றே மகதம் பேரரசு நிலையை எய்தியது, பேரரசை நிறுவியது. இப்போ இது சாதாரணமாக நடக்கலை. டில் நவ் அதுவரையிலையும் ஒவ்வொரு மகாஜனபதமும் தன்னுடைய சுதந்திரத்தை அனுபவித்து வந்தது. இப்போ சுதந்திரத்தை இழந்ததாக நினைக்க தொடங்கின. இட் இஸ் நாட் ஈஸி. மௌரியன் எம்பையர்ன்றது சாதாரண விஷயமா பார்க்கலாம். அந்த எண்ணம், சிந்தனை, சாணக்கியருடைய சிந்தனை நம்மளுடைய இன்றைய பார்வையில் அது கரெக்டாக, ஆனால் அன்னைக்கு இங்கே இருக்கிறவனுக்கு தெரியல. ஸோ அசோகர் வர்றார். இந்த என்டையர் கான்டினென்ட்டாக ஆப்கானிஸ்தான்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே தலைமையின் கீழ் கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுறார். நார்த் இந்தியா பூரா கொண்டாந்தாச்சு. சவுத் இந்தியாவில் என்ட்ரு ஆகிறார். தட் இஸ் கால்டு கலிங்க போர். அவருடைய மனமாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய போர். இன்னைக்கு மாதிரியே அன்றைக்கும் போராட்டிருக்கான். எத்தனை பேர் வந்தாலும் போய் செத்துருக்கான். ரத்த ஆறு ஓடி இருக்கான். அதை பார்த்து அவரே மனம் மாறுறார். ஸோ புத்த மதத்தை தழுவுகிறார். இப்போ இங்கே அதாவது அட்மோஸ்ட் கலிங்க வரைக்கான அந்த ஒரு பேரரசு இப்போ புத்த மதத்துக்கு வந்ததுக்கப்புறம் அசிரியனில் இருந்து மாறுகிறது மௌரிய பேரரசு. முதல்ல சந்திரகுப்த மௌரியர்களை பொறுத்த வரையில் அசிரியன் முதல் சண்டை வெற்றி. ஒரு நாட்டை பிடிச்சா இன்னொரு நாட்டுக்கு போகணும், அந்த நாட்டை பிடிச்ச உடனே இன்னொரு நாட்டுக்கு போகணும். இதுதான் அவனுடைய வேலை. அதுக்கு வருவாய் எப்படி பிடுங்கணுமோ பிடிங்கிட்டு இருக்கணும். அந்த மாதிரி தான் பார்த்தாங்க. பட் அசோகர் போரை நிறுத்திய பிறகு நாட்டினுடைய செல்வ செழிப்புக்கு காரணமாக அமைகிறார். இப்போது இங்கே தான் அசோகருடைய கான்ட்ரிபியூஷன் என்னென்னா ஹைவேஸ். இதுக்கு முதல்ல ஏதோ ரோடு இருந்துச்சு, போயிட்டு இருந்தாங்க. இப்போ தான் அது தன்னுடைய நாடு முழுவதும் ஹைவே, நெடுஞ்சாலைகளை அமைக்கிறார். நெடுஞ்சாலைகளுடைய ஒரு பலன் என்ன அப்படின்னு சொன்னால் ட்ரேடர்ஸ், வணிகர்களுக்கு சாதகமாக அமைகிறது. ஈஸியாக ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் விற்க முடிந்தது. ஆனால் மக்கள் மத்தியில் என்ன அப்படின்னு சொன்னால் என்னுடைய ராஜா அடிமைப்பட்டு போனாரே. காரணம் அர்த்த சாஸ்திரத்தினுடைய கௌடல்யருடைய அர்த்த சாஸ்திரம் த பிக்கஸ்ட், அதாவது ஒண்டர்ஃபுல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் புக்ஸ்னு சொல்லிடலாம். இன்றைக்கி எம்பிஏ படிக்கணும்னா ஒன்றுமே தேவையில்லை, நீங்கள் அர்த்த சாஸ்திரம் படித்தா போதும். எல்லா விதமான ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கணும், படை நிர்வாகம் எப்படி இருக்கணும், வரி எப்படி வசூல் பண்ணணும், எதுக்கு வரி போடணும், எந்தக்கு எவ்வளவு வரி போடணுன்ற வரையில் இருக்குது. இன்றைக்கி எல்லோரும் கத்துறாங்க பெட்ரோல் விலை ஏறுது, கன்சப்ஷன் அதிகமான விலை ஏற்றி தான் ஆகணும், அப்போ தான் புகை குறையும். டாஸ்மாகில் விலை ஏறுது, பரவாயில்ல, விலை ஏற்றுனா தான் குடிக்கிறவன் குறைவான். அவனை போய் குடிக்காதன்னு சொன்னால் அவனுக்கு அம்மிருப்பானா? 200 விற்கிறத 300 டேக்ஸை போட்டு 500 ஆக்குனா 1 லிட்டர் குடிக்கிறவன் 200 கிராம் குடிச்சுவிட்டு 200 மில்லி குடிச்சுவிட்டு போயிடலாம். ஸோ இட்ஸ் ரெடியூசிங். இதெல்லாம் அர்த்தசாஸ்திரத்தில் இருக்குது. எதுக்கு டேக்ஸை குறைக்கணும், எதுக்கு டேக்ஸ் அதிகரிக்கணும், எவ்ரிதிங் இஸ் தேர். அந்த அடிப்படையில் ஆட்சியை நமக்கு யார் கொடுக்குறாருன்னா அசோகர் கொடுக்குறார். ஸோ நாடு வளமை அடைகிறது. ஆனால் மக்கள் அந்த ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகலை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் எக்ஸ்ட்ரீம் போனதுனால, புத்த மதத்தை தழுவி அமைதி மார்க்கத்தை முழுமையாக கடைபிடித்ததன் காரணமாக போர் வீரர்கள் தங்களுடைய தைரியத்தை இழந்தார்கள். அவனுக்கு ரோடு போட தெரியுது, கொலை வெட்ட தெரியுது, புளிய மரம் நட தெரியுது, கத்தி எடுத்துக்கிட்டு சண்டை போடுறதுன்னா பயமாக இருக்குது. பந்திக்கு முந்திக்கணும், சண்டைக்கு பிந்திக்கணுன்ற பாலிசிக்கு வந்துட்டான். ஸோ
ஒரு சடன் ஸ்டேஜில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் டிஸ்இன்டகிரேஷன், அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். டிஸ்இன்டகிரேஷன், ஒரு யூனிஃபிகேஷன் வந்தாச்சு, ஒரு பேரரசு நிறுவியாச்சு. ஆனால் குறைந்த காலத்தில் குறிப்பிட்டு சொல்லப்போனாக்கா கிமு, அதாவது வரலாற்று ஆசிரியர்கள் அடிப்படையில் கிமு 322 184 அந்த பேரரசு விழுந்து போயிருக்கு. ஷார்ட்டஸ்ட் பீரியடுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரு நீண்ட காலம் இல்லை. நீண்ட காலம்னு என்னென்னா அதிகபட்சம் 250 வருஷம். எந்த பேரரசுமே உலகத்தில் இன்னைக்கு ஆரம்ப காலத்திலிருந்து, அதாவது சமகால பேரரசுகள், சைனாவில் ஹோன் பேரரசு இருக்கலாம், இங்கே மௌரிய பேரரசு ஆர் குப்த பேரரசு, பெர்சியன் எம்பையர் ஆர் எனி அதர் ரோமன் எம்பையர், நீங்கள் எது வேணால் எடுத்துங்க, அவனுடைய ஆதிக்கம் அப்படின்றது 210 வருஷத்துக்கு மேலே கிடையாது. ஈவன் அதை தான் 7 ஜென்மம்னு நம்ம சொல்லிட்டு போயிடுறோம். 7 7 8 30 7 3 21 மாறிடும். ஏன் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் கூட எத்தனை வருஷம் இருந்துச்சு? அதனுடைய அந்த சாம்ராஜ்ய கனவு அப்படின்றது ஜஸ்ட் 200 இயர்ஸ் தான். அதுக்கு மேலே எதுவுமே கண்டினியூ ஆக முடியாது. ஸோ ஆனால் அதை விட ஷார்ட்டஸ்ட் பீரியடில் இவங்களது முடியுது. அதாவது சிம்பிளாக சொல்ல போனாக்கா ஒரே ஒருத்தர், த கிரேட் அசோகருடைய காலம் மட்டுமே கொஞ்சம் பிரபலமாக இருந்ததை நம்ம பார்க்குறோம். ஸோ டிஸ்இன்டகிரேஷன், மறுபடியும் எல்லாம் சிதறணும். காரணம் ஏன் அப்படின்னு சொன்னால், என்னுடைய சுதந்திரத்தை நான் நிலைநாட்ட வேண்டும். ஏன் பகுதி நான் தானே ஆட்சி பண்ணேன், அவன் யார் என்னை கட்டுப்படுத்துறதுக்கு? என்கிட்ட மிலிட்ரி வச்சுக்க தெரியும், அவனுக்கு என்ன நான் மிலிட்ரிக்கு ட்ரிபியூட் கொடுக்கறது, டேக்ஸ் கொடுக்கறது, அதுக்கு நான் வரி கொடுக்கணும், நானே அதை வச்சுப்பேன் இப்படின்ற அந்த அந்த உணர்வு அதை ஈஸியாக டிஸ்இன்டகிரேஷனில் கொண்டு போய் விட்டுருது. அதை கட்டுப்படுத்துறதுக்கான திறமை மத்திய அரசாங்கத்திற்கு இல்லாமல் போகிறது. ஸோ இதனுடைய விளைவு அடுத்து ஒரு 200 இயர்ஸ் சின்ன சின்ன ராஜ்யங்கள் மறுபடியும் கண்டினியூ ஆகுது. தென் நமக்கு குப்த பேரரசு அப்படின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். ஸோ கிபி 240 579 வரையில் இருந்த குப்த பேரரசு 250 இயர்ஸ், மோர் தென் 250 இயர்ஸ் நமக்கு அதாவது சின்ன சின்னதெல்லாம் விட்டுறலாம். மோஸ்ட் பாப்புலாரிட்டின்னா 200 வருஷம் இருக்கும். ஸ்ரீகுப்தர் அவருடைய ஃபவுண்டேஷன் எகைன் மகதம். நல்லா பாருங்க, இங்கேயும் மகதம் தான். மௌரியர்கள் மகதம், குப்தர்களும் மகதம். மகதத்தில் இருந்து தோன்றக்கூடிய அடுத்த பேரரசு, இரண்டாவது பேரரசு. ஸோ ஸ்ரீகுப்தர் ஆரம்பிக்கிறார். முதலாம் சந்திரகுப்தர் அதை விரிவடைய செய்கிறார். சமுத்திரகுப்தர் இந்தியன் நெப்போலியன் என்று அழைக்கப்படுகிறார். ஸோ இங்கே ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்கணும். மகதத்தினுடைய 2 பேரரசுகள், ஒன்று மௌரிய பேரரசு, இன்னொன்று குப்த பேரரசு. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னால், மௌரிய பேரரசு கட்டுப்பாட்டின் அடிப்படையில், கட்டாயத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டது. குப்த பேரரசு விருப்பத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டது. இடையில 200 வருஷம் கஷ்டப்பட்டாங்களா இந்த ட்ரேடர்ஸ், மக்கள் எல்லாரும் கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் மௌரிய சாம்ராஜ்யத்தினுடைய பலன்களை உணர்கிறார்கள். ஒரு பரந்த பேரரசு இருந்தால் நாம் எப்படி வாழ முடியும்? அவன் அடிச்சுக்கிறான்ல. மௌரிய பேரரசனுடைய பேசிக் ஒரு முக்கியமான பலன் என்ன அப்படின்னு சொன்னால், உள் சண்டை கிடையாது. இவனுக்கு இவன் பக்கத்தில் அடிச்சுக்கிடல, இப்போ அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க. அடுத்து என்ன பிரச்சனை? உன் பகுதியில் இருந்து பொருள் என் பகுதிக்குள்ளே வரக்கூடாது. அப்போ ட்ரேட் பாதிக்கப்படுகிறது, வர்த்தகமானது பாதிக்கப்படுகிறது. ஸோ வர்த்தகம் பாதிக்கப்படும் பொழுது உற்பத்தி பாதிக்கப்படுகிறது. விளைச்சலுக்கு தகுந்த விலை எனக்கு கிடைக்கல. இங்கேயே உற்பத்தி பண்ணி நானே திங்கணும்னா நான் எப்படி திங்க முடியும்? தக்காளியை எடுத்து கொட்டிட்டு போகிற மாதிரி கொட்டிட்டு தான் போகணும். ஸோ சச் எ ப்ராப்ளம்ஸ். இதையெல்லாம் உணர்ந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அட் த டைம் தே திங்கிங் மௌரியன் எம்பையர் இஸ் பெட்டர் தேன் திஸ் சிச்சுவேஷன். இந்த நிலை பார்க்கும்போது அதுக்கு மௌரியர்களே இருந்திருக்கலாமேப்பா அப்படின்ற ஒரு நிலை வருகிறது. அந்த நிலை காலகட்டத்தில் குப்தர்கள் உருவாக்கிய அந்த பேர் ஈஸியாக முடிச்சு போயிருக்கு. அவன் வர அதாவது அதுக்காக குப்தர்கள் சண்டை போடாமல்லாம் வரல. சண்டை போட்டாலும் பாதி பேர், ஐயா ஒன்றும் பிரச்சனை இல்லையா, நான் வந்துடுறேயா, எனக்கு செலவு மிச்சம்யா, நான் தனியாக ஒரு படையை வச்சுக்க தேவையில்லை,
உனக்கு என்ன தேவை? 10% படை நான் கொடுக்கணுமா? அதை நான் கொடுத்துட்றேன். நீ எனக்கு எப்போ பிரச்சனைனாலும் நீ வந்து நில்லு. ஸோ இந்த நிலை குப்த பேரரசிடம் வருகிறது. அதனால்தான் குப்த பேரரசு பொற்காலமாக மாறியது. குப்த பேரரசு பொற்காலமாக மாறியது. ஸோ இதை வந்து 300 வருஷம் அனுபவிக்கிறார்கள். இப்போ இந்த இடத்துல ஏன் குப்த பேரரசு விழுந்து போச்சு? குப்த பேரரசு தொடர்ச்சியாக சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தர், இப்படி 4-5 பேரை நம்ம அங்கே சொல்ல முடியுது அப்படின்னு சொன்னால் நீண்ட காலம் அப்படி இருந்த காரணம் ஏன் அப்படின்னு சொன்னால் தொடர், அதாவது பொருளாதாரத்துக்கு உதவி செய்யும் போது அதற்கும் உதவி செய்கிறோம், இராணுவத்தையும் நாங்கள் கட்டமைத்து வைத்திருக்கிறோம், அதையும் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அப்பப்போ இன்றைக்கி நம்ம வந்து திடுதுப்புன்னு மெரினா பீச்சில் ஒரு ரிகர்சல் பார்க்குற மாதிரி நம்ம இராணுவம் அப்பப்போ பார்ப்பாங்க. ஒரு ஏன்னா சும்மாவே வச்சிடக்கூடாதுல்ல, இல்லைன்னா துப்பாக்கி சுடாமல் போயிடும். அதனால ஒரு ரிகர்சல் பார்ப்பாங்க. திடீர்னு சென்ட்ரல் ரயில்வே திடுதுப்புன்னு பார்த்தா ஏதோ டெரரிஸ்ட் அட்டாக் போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா அடுத்த நாள் பேப்பரில் வரும், ஒத்திகை பார்க்கப்பட்டது. ஸோ அவங்கள சும்மா வச்சிடக்கூடாது, எதையாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரியான நிலையிலேயே வைத்திருந்தார்கள். அப்புறம் ஏன் 210 வருஷத்தில் அவனும் காலியானா அப்படின்னு சொன்னால் அதுதான் இயற்கை. ஸோ அந்த இயற்கையில் ஒரு காலகட்டத்தில் அவர்களும் காணாமல் போகிறாங்க, டிஸ்இன்டகிரேஷன் வருது. ஸோ அனதர் 300 இயர்ஸ் அதைத்தான் நம்ம ராஜபுத்திரர்களுடைய அந்த அதில் நிறையா சாம்ராஜ்யம், அதாவது சாம்ராஜ்யம் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது, இந்த லெவலில் இல்லைன்னா கூட அடுத்து சின்ன சின்ன கொஞ்சம் கம்பேரிங் டு மகாஜனபதாஸ் சம்வாட் பெட்டர் அப்படின்ற நிலையில் இருந்ததை நம்ம பார்க்குறோம். ஸோ வித் திஸ் ஐடியாஸ் ஆஃப் மை ஐ வுட் லைக் டு கன்க்ளூட். Thank you very much to everybody.